அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். எனக்கு 2 அண்டை வீட்டார் உள்ளனர். அவர்களில் யாருக்கு நான் முதலில் அன்பளிப்பு வழங்குவது என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன். யாருடைய வீட்டு வாசல் உன்னுடைய வீட்டு வாசலுக்கு அருகில் இருக்கிறதோ அவர்களுக்கு நீ முதலில் வழங்க வேண்டும் என்று நபிகளார் பதில் கூறினார்கள். அறிவிப்பவர் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2259. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற வணக்க வழிபாடுகளை எந்த அளவிற்கு இஸ்லாம் நமக்கு தெளிவாக போதிக்கிறதோ அதே அளவிற்கு ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்விலும் அன்றாடம் அவன் சந்திக்கக்கூடிய அத்துணை கேள்விகளுக்கும் பதிலளிக்கக்கூடிய மார்க்கமாக, அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய மார்க்கமாக அல்லாஹ் இஸ்லாத்தை வழங்கி இருக்கிறான் என்பதற்கு இந்த ஹதீஸும் மிகச்சிறந்த சான்றுகளுள் ஒன்று. 2 பக்கத்து வீட்டுக்காரர்களில் யாருக்கு நாம் முதலில் அன்பளிப்பு வழங்க வேண்டும் என்பதற்கு மிக அழகிய, எளிய, இனிய ஒரு தீர்வை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.